இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற பாஸ்டர் பாபு கே மேத்யூ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். நியூ இயர் சர்வீஸ்ல தேவ செய்தி கொடுத்தார்கள். நேற்று மாலை தேவ செய்தியை கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில தேவ செய்தியை கொடுத்தார்கள். இன்னைக்கு மாலையிலும் தங்களுடைய அனுபவ சாட்சியை சொல்ல விரும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுடைய சாட்சி பல ஸ்தோத்திரம் மொழிகளிலே படமாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து பிறகு சொல்லுவார்கள். 5 மொழிகளிலே 5 நாடுகளிலே அவர்களுடைய சாட்சியை படமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மேடைகளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதுவரை ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுல யாராவது இருந்தா, உங்க நண்பர்கள் இருந்தா, அவங்கள வருந்தி அலைங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்க செய்யற எதுவும் ஸ்தோத்திரம் நஷ்டமா போகவே போகாது. உங்க நண்பர்களுக்கு ரட்சிப்புக்கு நீங்க முதலீடு செய்யுங்க, கண்ணீரை செலுத்துங்க, பணத்தை கொட்டுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்கள வருந்தி அலைங்க, கூப்பிடுங்க. இலவசமா இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. உங்களுடைய நண்பர்களை அழைத்து வாருங்கள். இன்று மாலை பெரிய ஒரு ஹல்லேலூயா அறுவடையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே அநேகர் ஆயத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் ஹல்லேலூயா பெயர் எழுதப்படுவதற்கு ஆயத்தப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இப்பொழுது தேவ செய்தியை கொடுக்க வருகிறார்கள். எல்லாரும் அவர்களுடைய ஊழியத்திற்காக அவர்கள் வந்து தன்னுடைய ஹல்லேலூயா அபிஷேகத்தை இந்த சபையோடு பகிர்ந்து கொள்ள இங்க வந்ததற்காக இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று பாஸ்டரை அன்போடு வரவேற்போமா? Are you ready for the word? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Amen. Amen. This year is the year of Holy Spirit. இந்த ஆண்டு ஆவியானவருடைய ஆண்டு. The moment we received Jesus as the Savior and Lord, Holy Spirit came in and started dwelling in us. நாம் ஆண்டவராக இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வை கொடுத்த அந்த நாளில் தானே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். You cried, you prayed, you fasted, you get prayed by the ministers of God. Nothing is happening. நீங்க அழுது பார்த்தீர்கள், புலம்பி பார்த்தீர்கள், உபவாசித்து பார்த்தீர்கள், பல போராட்டங்களை சகித்துக் கொண்டு அநேக ஊழியர்களிடத்திலே போய் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டீர்கள். ஆனாலும் எந்த காரியத்திலும் மாற்றம் வரவில்லை. Why? ஏன் தெரியுமா? Is it God's problem? இது கர்த்தருடைய பிரச்சனையா? Is it the man of God's problem? அல்லது உங்களுக்கு ஜெபிச்சாங்களே அந்த ஊழியக்காரர்கள்ட்ட ஏதாவது பிரச்சனையா? Is it the word's problem? அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யாய் போயிற்றோ? A train needs a railway track. ஒரு ரயில் ஓடுவதற்கு தண்டவாளம் தேவை. It's only maybe 4 or 5 inch breadth track. அது ஒருவேளை 4-5 அடி இடைவெளி உள்ள ஒரு சின்ன தண்டவாளம் தான். One engine is pulling it and behind it many bogies. ஒரு டிரைவர் முன்னாடி இருந்து இயக்குகிறார், அதுக்கு பின்னால் அநேக பெட்டிகள் இணைக்கப்பட்டு பின்தொடர்ந்து வருகிறது. Your train started from Calvary, it never reached your house. உங்களுடைய ட்ரெயின், உங்களுடைய ஆசீர்வாத ட்ரெயின் கல்வாரியிலே ஆரம்பித்தது, ஆனால் அது இன்னமும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரவில்லை. There is a breach, there is a red signal. If there is a small breach, the train will be derailed. You must rectify it, repair it, make it. Then only you will receive the green signal. ஆனால் வழியில ஏதோ ஒரு விரிசல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சிவப்பு விளக்கு விழுந்து விட்டது. அது சீர் செய்யப்படாமல் அந்த ட்ரெயின் சுமூகமாக பயணம் செய்து வர முடியாது. அப்படி வந்தால் அது வழியில தடம் புரண்டு விடும். ஆகவே அது பழுது பார்க்கப்பட வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை வந்தடையும். You are the railway track. நீங்கள் தான் அந்த தண்டவாளம் போல இருக்கிறீர்கள். If there is a breach, repair it immediately, rectify it immediately, change it immediately. அதிலே விரிசல் காணப்படுமானால் உடனடியாக அதை சீர் பொருந்த பண்ணுங்கள், அதை பழுது பாருங்கள், அதை சரி செய்து விடுங்கள். God is not far away, he is in you. ஆண்டவர் எங்கோ தொலைவில் இருக்கவில்லை, அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார். உங்கள் உதவி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. Christ the hope of glory in you. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாழ்கிறார். Holy Spirit in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Rapha, Jehovah the healer in you. யெகோவா ரஃபா பரிகாரியாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். Your body is the temple of Holy Spirit. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. A plane needs a runway. ஒரு விமானத்திற்கு ஓடுதளம் தேவை. When a plane is coming, ஒரு விமானம் தரையிறங்கும் போது it comes with the treasures. அது நிறைய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பொக்கிஷங்களை சுமந்து கொண்டு தரையிறங்குகிறது. And the pilot must get a permission from the tower of signal. அந்த விமானிக்கு கீழ இருந்து சரியான சிக்னல் கிடைக்க வேண்டும். இப்பொழுது தரையிறங்கலாம், அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறது என்கிற சிக்னல் கிடைத்தான் தான் இறங்க முடியும். But it could not, he is not getting a signal. ஆனால் அவருக்கு அந்த சிக்னல் கிடைக்கல. Because there is a gutter. ஏனென்றால் அந்த ஓடுதளத்திலே குண்டும் குழியுமாக பாதை சீர்கெட்டு இருக்கிறது.
runway there is a small gutter. அந்த ஓடுதளத்திலே சின்ன சின்ன குழிகள் பழுதுகள் காணப்படுகிறது. That runway is a high security zone. அந்த ஓடுதளம் என்பது மிக மிக உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம். When there is a gutter, there is a possibility of destroying this flight. அந்த ஓடுதளம் ஒருவேளை குண்டும் குழியுமாக இருந்தால் அந்த விமானமே சிதைந்து தீப்பிடித்து விடுகிற அபாயம் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We are the runways. நாம் தான் அந்த ஓடுதளமாக இருக்கிறோம். Listen, brothers and sisters. அருமை சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். Today I preached morning session. I preached a message when the lady with the blood issue touched the hem of Jesus Christ. Something transferred, something imparted from Jesus to this lady. இன்றைக்கு காலையிலே நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்த ஒரு செய்தியை பிரசங்கித்தேன். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு வந்து தொட்டாள். அவள் தொட்ட பொழுது இயேசுவிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு கடந்து வந்து அவளுக்குள்ளே அந்த வல்லமை பகிர்ந்தளிக்கப்பட்டது. Broken woman, ஒரு உடைக்கப்பட்ட பெண்மணி, physically sick. சரீரத்தில் பாடு அனுபவித்தவள். We know that her heart was clean to receive something. அவளுக்கு தெரிந்திருந்தது ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார், அவரிடத்தில் ஏதோ ஒன்று வந்து என்னை சுகமாக்க போகிறது என்று அறிந்திருந்தாள். When you put on a switch, if light is not burning, somewhere there is a disconnection, somewhere there is a short circuit. நீங்க ஒரு போய் வீட்டில் சுவிட்சை போடுகிறீர்கள், விளக்கு எரியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? எங்கேயோ பழுது ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். If the bulb is gone, filament is gone, change the bulb. ஒருவேளை பல்ப் ஃபியூஸ் ஆகி போயிருப்பானால் உடனே நீங்கள் அந்த பல்பை மாற்றிக் கொள்ளுங்கள். Change the switch if it is needed. சுவிட்சில் பழுது இருக்குமானால் அதை மாற்றுங்கள். If the wire is disconnected, connect it. அந்த ஒயர் துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அதை சீர்பொருந்த பண்ணுங்கள். Then only you will receive what is in the reserve of God. அப்பொழுது பழுதுகள் நீக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அது தங்குதடை இல்லாமல் உங்களை வந்தடையும். Hallelujah. Hallelujah. Amen. 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 Ephesians chapter 4 verses 25 to 27. எபேசியர் 4வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள். Therefore putting away lying, let each one of you speak truth with his neighbor, for we are members of one another. Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to devil. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Hallelujah. Hallelujah. Lie is from Satan. பொய் பிசாசினிடமிருந்து வருகிறது. He is the father of lie. அவன்தான் பொய்யன், பொய்க்கு பிதா. But we have a heavenly father. ஆனால் நமக்கு ஒரு பரம தகப்பன் He is இருக்கிறார். the way, the truth and life. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். We are born again with the imperishable seed, the truth, the word of God. நாம் தேவனுடைய மாசற்றதும் அழியாததுமான ஜீவனுள்ள வித்தினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We have no connection, no business with lie and the father of lie. நமக்கு பொய்யுடனோ அந்த பொய்யினுடைய பிதாவாகி இருக்கிற சாத்தானுடனோ எந்த சம்பந்தமும் இல்லை. When we say lie, knowingly or unknowingly, we give a legal right for devil to come, control and possess. நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு பொய்யை சொல்லும் பொழுது பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் அவன் நம் வாழ்வை தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஆளுகை செய்வதற்கும் இடம் கொடுக்கிறோம். Bible says never give place to devil. வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Holy Spirit is a gentle spirit. ஆவியானவர் ரொம்ப கண்ணியமான மென்மையான ஆவியானவர். But devil is an intruder. ஆனா பிசாசோ அத்துமீறி உள்ளே நுழைகிற ஒரு ஊடுருவல்காரன். Holy Spirit will knock at your door. If you open your door and invite him, he will come. ஆவியானவர் உங்கள் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுவார். நீங்கள் அவருக்கு கதவை திறந்து வழி கொடுத்தால் அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். But devil, you need not have to open the door. He will come through the keyhole. அவனுக்கு நீங்க பிசாசு இருக்கிறானே, அவனுக்கு நீங்க கதவை திறக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஒரு சாவி துவார ஓட்டை கிடைத்தால் போதும் உள்ளே நுழைந்து விடுவான். Hallelujah. Hallelujah. Amen. 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 Listen, brothers and sisters, come to Joshua chapter 7 verses 10 to 11. அன்பு சகோதர சகோதரிகளே, கவனியுங்கள். யோசுவாவுடைய புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Joshua 7:10 to 11. 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். So the Lord said to Joshua, get up. Why do you lie thus on your face? Israel has sinned, and they have also transgressed my covenant, which I commanded them.
For they have even taken some of the accursed things, and have both stolen and deceived, and they have also put it among their own stuff. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. Hallelujah. Hallelujah. Joshua. யோசுவா. Who is Joshua? இந்த யோசுவா யார்? He came after Moses. அவன் மோசேக்கு பின்தொடர்ந்து வந்தவன். Now God appointed Joshua இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை மோசேயின் ஸ்தானத்தில் எழுப்பினார். to continue the ministry what God entrusted on the shoulder of Moses. மோசேவினுடைய தோள்களிலே கர்த்தர் எதை நம்பி ஒப்பு கொடுத்திருந்தாரோ அந்த ஊழியத்தை தொடரும்படி இப்பொழுது யோசுவா பொறுப்பெடுக்கிறார். If you are Joshua, நீங்கள் ஒரு யோசுவாவாக இருந்தால், who is your Moses? உங்கள் மோசே யார்? If you are an Elisha, நீங்கள் ஒரு எலிசாவாக இருந்தால், who is your Elijah? உங்களுக்கு ஒரு எலியா உண்டா? யார் அந்த எலியா? If you are a Timothy, நீங்கள் ஒரு தீமோத்தேயுவாக இருந்தால், who is your Paul? உங்கள் பவுல் யார்? Hallelujah. Hallelujah. Amen. Amen. Now Joshua, யோசுவாவை நாம் இங்கே பார்க்கிறோம். appointed by God, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், called by God, anointed by God, appointed by God to lead his people. தேவனால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தம்முடைய ஜனங்களை நடத்தி செல்லும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவன் யோசுவா. He is crying. அவன் இப்பொழுது முகங்குப்புற He is விழுந்து அழுகிறான். praying. ஜெபிக்கிறான். You can pray. நீங்கள் ஜெபிக்கலாம். Standing on your feet, you can pray. நீங்கள் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். Sitting on the chair, you can pray. நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். Be on your knee and pray. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். Sit on the floor and pray. தரையில் அமர்ந்து ஜெபிக்கலாம். But this is a different prayer. ஆனால் இங்கே யோசுவா ஜெபிக்கிற ஜெபம் ஒரு This is a வித்தியாசமான ஜெபம். different prayer. இது ஒரு வித்தியாசமான ஜெபம். What is this difference? இந்த வித்தியாசம் என்ன? He is fat on the floor, face on the earth. தரையிலே முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறான். We could say that is the best prayer. நாம் சொல்லலாம் இது ஒரு சிறப்பான ஜெபம் என்று. He is flat on the earth, தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். face on the ground. முகம் தரையிலே கிடக்கிறது. He is crying. அவன் அழுகிறான். He is praying. அவன் புலம்புகிறான். God was not pleased. ஆனால் ஆண்டவர் அதில் He பிரியப்படவில்லை. said, அவர் சொன்னார், Joshua, யோசுவா, stop it. இதை நிறுத்து. Get up. எழும்பு. Why are you thus fallen on the ground? நீ ஏன் தரையிலே விழுந்து கிடக்கிறாய்? Your 1,000 prayers are not answered. உங்களுடைய ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் இன்னும் பதில் பெறவில்லையே. Many fastings, அநேக உபவாசங்கள், many prayers, அநேக ஜெபங்கள், many prophecies, அநேக தீர்க்க தரிசனங்கள், many laying hands. அநேகருடைய கைகள் வைக்கப்பட்டது உங்க மேல. Nothing is happening. ஆனா ஒண்ணும் நடக்கலையே. There is a reason. அதற்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason behind this reason. எல்லா காரியத்துக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. Hallelujah. Joshua, யோசுவா, get you up. எழும்பு. Get you up. எழும்பு. Why are you thus fallen on the ground? நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? Why do you lie thus on your face? நீ உன்னுடைய முகத்தை தரையிலே வீழ்த்தி இப்படி கிடப்பது என்ன? Israel has sinned. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். We are separated from sin. நீங்கள் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். The precious, powerful, holy blood cleansed us. உங்களை விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தம் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. The holy fire sanctified us. பரிசுத்த அக்கினி உங்களை சுட்டெரித்து புனிதப்படுத்தியிருக்கிறது. The holy word direct us. பரிசுத்த வார்த்தை உங்களை வழிநடத்துகிறது. Listen, brothers and sisters. அன்பு சகோதர சகோதரிகளே கவனியுங்கள். Israel, இஸ்ரவேலர், they are God's people. அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள். They were Egyptians. எகிப்தியர்கள் இருந்தார்கள். We were Egyptians. நாம் ஒரு காலத்தில் எகிப்தியர்களாக இருந்தோம். We were sinners. நாம் பாவிகளாக இருந்தோம். Idol worshippers. விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தோம். But he shed even the last drop of blood. ஆனால் இயேசுவோ தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரை நமக்காக சிந்தினார். Our sins were forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Curses broken. சாபங்கள் முறிக்கப்பட்டது. Healing given. சுகம் கொடுக்கப்பட்டது. Protection of God. தேவனுடைய பாதுகாப்பு வந்தது. Blessings of God. ஆசீர்வாதங்கள் வந்தது. Eternal life நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டது. became our birthright. சுகம் என்பது நம்முடைய பிறப்புரிமை ஆயிற்று. Because of the shedding of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே We are holy children of holy God. பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். We have no business with unholy things. அசுத்தத்தோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. Why that red signal? ஏன் அந்த சிவப்பு விளக்கு எரிகிறது? There is a breach. அங்கே வழியிலே ஒரு இடறல் இருக்கிறது, விரிசல் இருக்கிறது. Why no permission to land? ஏன் அந்த விமானம் தரையிறங்குவதற்கு அனுமதி இல்லை? There is a gutter. ஏனென்றால் ஓடுதளத்தில் குண்டு குழியுமாக இருக்கிறது. Make it. அதை சீர்படுத்துங்கள். Repair it. அதை பழுது பாருங்கள்.
fill it, அதை சீர்பொருந்துங்கள், settle it, அதை தீர்த்து விடுங்கள், and celebrate Jesus. அதற்கு பிறகு இயேசுவை கொண்டாடுங்கள். If you don't do it, நீங்கள் இந்த பழுது பார்க்கிற வேலையை செய்யாவிட்டால் your 1000 prayers will never answer. உங்கள் ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு பதில் பெறும் என்கிற நம்பிக்கை இல்லை. Whatever you need, உங்களுக்கு தேவை எதுவோ exchange on the cross. அது ஏற்கனவே சிலுவையிலே செய்யப்பட்டு விட்டது. And your hand is anointed. உங்கள் கரங்கள் அபிஷேகிக்கப்பட்ட Your கரங்கள், hand is holy hand. உங்கள் கைகள் பரிசுத்த கைகள். It is not a dirty hand. அது வெறும் கை அல்ல, It is a blessed hand. அது ஆசீர்வாதமான கை. When you lift your hands, நீங்கள் உங்கள் கையை உயர்த்தும் போது something will come from that hand. அந்த கரத்திலிருந்து ஏதோ ஒன்று புறப்படுகிறது. Something will be imparted. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கை மூலமாக கடத்தப்படுகிறது. Something will be transferred. அதிலிருந்து ஏதோ ஒன்று பரிமாற்றம் நடக்கிறது. If it is not transferred, அப்படி ஒன்று நடக்கவில்லை என்றால் there is a breach. அங்க எங்கேயோ விரிசல் இருக்கிறது, பிளவு இருக்கிறது, There is a gutter. குழி இருக்கிறது என்று அர்த்தம். Hallelujah. ஹalleluya, Amen. ஆமென். Joshua, யோசுவா, get you up. எழும்பு. Don't cry. இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டியதில்லை. Don't pray. ஜெபிக்க வேண்டாம், நிறுத்து. Israel has sinned. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். And they have also transgressed my covenant which I commanded them. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என்னுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். For they have even taken some of the accursed things and have both stolen and deceived. அவர்கள் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் உண்டு. And they have also put it among their own stuff. தங்கள் பண்டமாடிகளுக்குள்ளே அதை ஒளித்து வைத்ததும் உண்டு. Precious families, அருமையான குடும்பத்தாரே, every time you fall in any area, instead of begging and pleading, you should better ask the Holy Spirit to show you the root cause of this failure. நீங்கள் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு தோல்வியிலே ஒரு வீழ்ச்சியிலே விழும் பொழுதும் நீங்கள் அழுது புலம்புவதற்கு பதில் ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், இந்த பிரச்சனையுடைய வேர் காரணம் என்ன, அது எங்கே ஆரம்பித்தது என்று நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். My son, my daughter, என்ன அருமையான மகனே மகளே, you failed in your studies, உன்னுடைய படிப்பு தோல்வியாய் முடிந்து விட்டதா? you failed in your examination, உன்னுடைய பரீட்சையில நீ தோற்று போனாயோ? your brother, sister, அருமை சகோதர சகோதரிகளே, you failed in your family, உங்க குடும்ப வாழ்வு தோல்வியா இருக்குதா? dear man of God, woman of God, அருமையான தேவ ஊழியரே ஊழியக்காரிகளே, you failed in your ministry, உங்க ஊழியம் தோல்வியா இருக்குதா? my dear brother, என் அன்பு சகோதரனே, you failed in your business, உங்க தொழில் உங்களுக்கு நசித்து விட்டது. there is a reason. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. We are victorious people. நாம் எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Victory is exchanged on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஜெயம் நமக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. Bible says they overcame him because of the lamb's blood and the word of their testimony. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். Christian life is a victorious life. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜெய வாழ்க்கை. If there is a failure, ஒரு தோல்வி இருக்குமானால் ask the Holy Spirit. ஆவியானவரிடத்தில் கேளுங்க, அதுக்கு காரணம் என்னன்னு. Where is the breach? எங்கே விரிசல் இருக்கிறது என்று Where பாருங்கள். is the gutter? எங்கே குண்டும் குழியுமா இருக்கிறது என்று பாருங்கள். Rectify it. அதை சீர்பொருந்த பண்ணுங்கள். Sort out it. அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். Connect it. அதை இணைப்பை கொடுங்கள். Change it. அந்த சூழ்நிலையை மாற்றுங்கள். Settle it. அதை தீர்வு காணுங்கள். Then whatever is in the hand of God will automatically come to you when you extend, when you lift, when you touch, it will be transferred. பிறகு ஆண்டவர் எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்காரோ அவைகள் நீங்கள் கை நீட்டப்படும் பொழுது, நீங்கள் உயர்த்தும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு உங்கள் கைகளிலே வந்து சேரும். Hallelujah. Hallelujah. Amen. 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 Listen, my brothers and sisters. அன்பு சகோதர சகோதரிகளே, கவனமா கேளுங்க. Here we could see that till you close any open door, even your faith proclamations will not help you. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிசாசுக்கு திறந்த வாசல்களை அடைக்காவிட்டால் நீங்கள் எவ்வளவு விசுவாச அறிக்கை செய்தாலும் அது வேலை செய்யாது. As Joshua was praying, God rebuked him. Stop it. Stop crying. And God revealed to him the reason for the failure of Israel. யோசுவா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரவேலருடைய தோல்விக்கு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்கிற காரணத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். One Achan opened the door for the devil by coveting gold, silver and Babylon garment and caused the defeat of all Israel. ஒரே ஒரு ஆகான் பாபிலோனுடைய உச்சிதங்களை விலையேறப்பட்டவர்களை இச்சித்து எடுத்துக்கொண்டதினாலே அது முழு இஸ்ரவேல் தேசத்தாருடைய தோல்விக்கு படுதோல்விக்கு காரணமாகி விட்டது. One Achan
ஒரே ஒரு ஆகான், one Achan, ஒரே ஆகான், one man of God, ஒரே ஒரு தேவ மனிதன் enough to spoil the ministry of God. ஒட்டுமொத்த ஊழியத்தையும் ஒழித்து கட்டுவதற்கு ஒரு ஆள் போதும், One man of God, ஒரு தேவ மனிதர் போதும், one woman of God, ஒரு தேவ மனுஷி போதும். more than enough to bring bad testimonies to church and Christ. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அவகீர்த்தி உண்டாக்குவதற்கு, அவப்பெயர் உண்டாக்குவதற்கு ஒரே ஒரு மனிதன் போதும். One husband, ஒரு கணவன் போதும், one wife, ஒரு மனைவி போதும், one father, ஒரு தகப்பன், one mother, ஒரு தாய், one father-in-law, ஒரு மாமனார், one mother-in-law, ஒரு மாமியார், one brother-in-law, ஒரு சகோதரன், one sister-in-law. ஒரு சகோதரி. Enough போதும் to shake the foundation of a house, a family. ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தை உலுக்கி எடுத்து விடுவதற்கு ஒரு நபர் போதும். I speak prophetically. நான் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். God is addressing your matters. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். Why your cries are not answered? ஏன் உங்களுடைய கூக்குரலுக்கு இன்னும் பதில் வரவில்லை? Why your prayers are not answered? ஏன் உங்கள் ஜெபங்கள் பதில் வரவில்லை? Why your fasting never resulted in good? ஏன் உங்கள் உபவாசங்கள் எல்லாம் ஒரு வெற்றியை கொண்டு வரவில்லை? God directed Joshua to go and find out him. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு அறிவுரை சொன்னார், நீ போய் பிரச்சனைக்குரியவனை கண்டுபிடி. Joshua, the captain of the army, he went to. யோசுவா படை தளபதி, அவன் போனான் பிரச்சனைக்குரியவனை கண்டுபிடிப்பதற்காக. He arrested, he caught. அவன் அந்த ஆகானை பிடித்தான். He caught Achan. ஆகானை கைப்பற்றினான். Joshua 7:21. யோசுவா 7:21. It is the confession of Achan. அது ஆகானுடைய பாவ அறிக்கை. Achan confessed. அவன் அறிக்கை செய்யலாம். When I saw among the spoil a beautiful Babylonian garment, 200 shekels of silver and a wedge of gold weighing 50 shekels, I coveted them and took them, and there they are hidden in the earth in the midst of my tent with the silver under it. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். They went to the enemy. அவர்கள் எதிரிகளுடைய பாளையத்திற்கு போனார்கள். They waged a battle. அவர்கள் யுத்தம் நடத்தினார்கள். They plundered their property. அவருடைய கொள்ளையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். It is to submit in the right place. அது சரியான இடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய கொள்ளை. But three things. ஆனால் three things மூன்று காரியங்கள் that influenced him. அது அவனை இச்சித்தது, அவன் மேல் ஒரு ஆதிக்கம் செலுத்தியது. And took it. அவன் அதை கவர்ந்து எடுத்துக்கொண்டான். What are the things? அதுவைகள் என்னென்ன? A beautiful Babylonian garment. ஒரு அழகான பாபிலோனிய சால்வை. Amen. பளபளா தெலங்கன Babylonian சால்வை. பல கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பாபிலோனிய சால்வை. Hallelujah. Hallelujah. Second. இரண்டாவது. Amen. And 200 shekels of silver. 200 வெள்ளி சேக்கல். A Babylonian garment. பாபிலோனிய சால்வை. 200 shekels of silver. 20 சேக்கல் வெள்ளி. And a wedge of gold weighing 50 shekels. 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். Three things. மூன்று காரியங்கள். And he said, அவன் சொன்னான், I coveted them. நான் அவைகளை இச்சித்தேன், took it them, அதை எடுத்துக்கொண்டேன், and hidden in the earth in the midst of my tent. என்னுடைய கூடாரத்தின் மத்தியில் பூமியின் அடியில் புதைத்து வைத்தேன். What is his real confession? அவனுடைய உண்மையான அந்த அறிக்கை என்ன? I looked, நான் பார்த்தேன், I saw, நான் அதை கண்டேன், I coveted, நான் அதை இச்சித்தேன், I took it, நான் அதை எடுத்துக்கொண்டேன், I hid it, அதை ஒளித்து வைத்தேன். Shall I repeat? நான் உங்களுக்கு திரும்ப சொல்லட்டுமா? I looked, நான் பார்த்தேன், I saw, நான் கண்டேன், I coveted, நான் இச்சித்தேன், took it, அதை எடுத்தேன், hide it. ஒளித்து வைத்தேன். எதுக்கு ஒளிச்சு வைத்தேன்? எங்க ஒளிச்சு வச்சீங்க? Amen. ஆமென். What your eyes are searching? உங்களுடைய கண்கள் எதை கண்டது? I looked, நான் கண்டேன், I saw, நான் அதை பார்த்தேன், உற்று நோக்கினேன். then I coveted it. அதற்கு பிறகு அது எனக்கு ஒரு இச்சையா மாறிச்சு. What your eyes are searching? உங்களுடைய கண்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறது? What you are looking? நீங்க எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? What you are seeing? எதை நீங்கள் கவனித்து பார்க்கிறீர்கள்? He coveted it. அவன் அதை இச்சிக்கிற அளவுக்கு பார்த்தான். What is the desire of your heart, a holy child of a holy God? பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளே, உங்கள் இதயத்தினுடைய இச்சைகள் வாஞ்சைகள் என்ன? I coveted it. நான் அதை இச்சித்தேன், I took it. நான் அதை எடுத்துக்கொண்டேன், I hide it. நான் அதை ஒளித்து I வைத்தேன், hid it. நான் ஒளித்து வைத்தேன். ஏன் ஒளிச்சு வைத்தது? ஏன் ஒளிச்சு வச்சது? திருடி எடுக்கணும், ஒளிச்சு வச்சே ஆகணும். திருடி எடுத்தால் அதை நாம் மறைத்து வைத்துத்தான் ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. He sinned.
அவன் பாவம் செய்தான். Nothing is hidden for God. ஆனால் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. Israel failed இஸ்ரவேலர் தோற்றார்கள் because of one Achan, காரணம் ஒரே ஒரு ஆகான், one person. ஒரே ஒரு நபர். Hallelujah. ஹalleluya. What he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I hid it in the center of my tent. என்னுடைய கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் அதை நான் புதைத்து வைத்தேன். I know a tent. எனக்கு ஒரு கூடாரம் தெரியும். That old Testament tabernacle built by Moses by the guidance and instruction and command of God. தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு கூடாரமாகிய ஆசரிப்பு கூடாரம் மோசேயினால் கட்டப்பட்ட கூடாரம். I am not going to teach deep about the ஆசரிப்பு கூடாரம். நான் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி விரிவான ஒரு வேத பாடம் போல உங்களுக்கு நான் போதிக்கவில்லை. I am just bringing an example for the better understanding of you, my brothers and sisters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக நான் அந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. And it has 3 parts. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் இருக்கிறது. Outer court, வெளிப்பிரகாரம், holy place, பரிசுத்த ஸ்தலம், most holy மகா place. பரிசுத்த ஸ்தலம். Outer court, வெளிப்பிரகாரம் என்பது holy place, பரிசுத்த ஸ்தலம், most holy மகா place. பரிசுத்த ஸ்தலம். For you to understand it, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். don't think that this is the real design of it. நீங்க அதுதான் உண்மையான ஒரு வரைபடம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் புரிதலுக்காக சொல்லுகிறேன். From the out front that to that pillar, அந்த வெளியில இருக்கிற அந்த தூணிலிருந்து, from the out till the pillar, அந்த வெளி இடத்திலிருந்து இந்த தூண் வரைக்கும் we can make it as outer court. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வெளி வாசலில் இருந்து இந்த தூண் இருக்கிறதே அது வரைக்கும் வெளிப்பிரகாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். From that pillar till here it is holy place. அந்த தூண்களிலிருந்து இந்த மேடை வரைக்கும் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். From here to this place is most holy place. இந்த பரிசுத்த பலிபீடம் முழுவதும் அந்த திரை வரைக்கும் அது மகா பரிசுத்த ஸ்தலம். Outer court, வெளிப்பிரகாரம், holy place, பரிசுத்த ஸ்தலம், most holy place. மகா பரிசுத்த ஸ்தலம். Where God dwells, தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? where God appears. எங்கே தேவன் வெளிப்பட்டு பேசுகிறார்? He is not in the outer court, அவர் வெளிப்பிரகாரத்தில் இல்லை. he is not in the holy place, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லை. he is in the most holy place. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். Not all can go there. Not all people can go there. எல்லாரும் அந்த இடத்துல போய் தேவனை அணுக முடியாது. But the priest can go. ஆனால் ஆசாரியர்கள் மட்டும் உள்ளே போக முடியும். Only one time in a year. வருடத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். With much preparation. அதற்கும் கூட அதிக ஆயத்தம் தேவை. And with the sacrifices. அது பலிகளோடு செல்ல வேண்டும். He can go there. அங்கே போகலாம். When he goes there, அவன் அங்கே போகும்போது a rope will be tied on his waist. அவனுடைய இடுப்பிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். Why? ஏன் தெரியுமா? If even a drop of sin in him, அவனுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு துளி பாவம் காணப்பட்டாலும் the consuming fire will consume him there. பட்சிக்கிற அக்கினியானது அவனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பட்சித்து போட்டுவிடும். And he will die there. அங்கேயே விழுந்து சாக வேண்டியதுதான். I cannot go and take his body. நானும் யாரோ வெளியில இருக்கிறவங்க போய் அந்த சடலத்தை எடுக்க முடியாது. We cannot go and take his body. நீங்கள் உள்ளே போய் அந்த சடலத்தை எடுக்க முடியாது. We can pull the rope and take his body. அந்த கயிற்றை பிடித்து இழுத்து தான் அந்த சடலத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். That was the system. அதுதான் பழைய ஏற்பாட்டு முறைமை. Outer court, வெளிப்பிரகாரம், holy place, பரிசுத்த ஸ்தலம், most holy மகா place, பரிசுத்த ஸ்தலம், Old Testament tabernacle. பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம். Now I know a New Testament tabernacle. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை நான் அறிவேன். That is I and you. அது நீங்களும் நானும் தான். We are the New Hallelujah. Testament tabernacle. புதிய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம். Say amen. நல்ல சத்தமா ஆமென். You are the temple of Holy Spirit. நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Why Holy Spirit is not moving in your life? என்னுடைய ஆவியானவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடவில்லை? He is in you. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். 2022 is the year of Holy Spirit. 2022 ஆவியானவருடைய ஆண்டு. Hallelujah. Hallelujah. Why that Holy Spirit is not moving? ஆனால் அந்த ஆவியானவர் ஏன் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையாக அசைவாடி செயல்படவில்லை? As the Old Testament tabernacle had 3 parts, we have 3 parts. எப்படி பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் இருக்கிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரமாகிய உங்களுக்கும் எனக்கும் 3 பகுதிகள் இருக்கிறது. That is body, அது சரீரம், soul, ஆத்துமா, spirit. ஆவி. Outer court can't be compared as our body. வெளிப்பிரகாரம் நம்முடைய சரீரத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட முடியும். And soul, this holy place can be compared to our soul. இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. And most holy place can be compared to our spirit. மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. When we were saved,
நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது God gave a new heart. I preached that message yesterday evening. நேற்றைய தினத்தில் நான் அந்த செய்தியை மாலை கூட்டத்தில் பேசினேன். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். Our stony hearts became fleshy heart. நம்முடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாற்றப்பட்டது. New heart, புதிய இருதயம், new spirit, புதிய ஆவி. and God's spirit came. அது மட்டுமல்ல கர்த்தருடைய ஆவியே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். My spirit and God's spirit became one spirit, blended together and became one spirit. என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பிணைந்து ஒரே ஆவியாக மாறி விடுகிறது. Amen. ஆமென். Body, வெளிப்பிரகாரம் சரீரம், outer court. வெளிப்பிரகாரம் சரீரம், Holy place, பரிசுத்த ஸ்தலம், soul. ஆத்துமா, Most holy place, மகா பரிசுத்த ஸ்தலம், spirit. ஆவி. Where is Rapha Jehovah? யெகோவா ரப்பா எங்கே இருக்கிறார்? Where is Christ the hope of glory? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எங்கே வாசம் பண்ணுகிறார்? Where is Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? He is not in the body. அவர் சரீரத்தில் இல்ல. He is not in the soul. அவர் ஆத்துமாவில இல்ல. He is in the spirit. அவர் நம்முடைய ஆவியிலே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Now the holy God dwells in the holy place. பரிசுத்த Most holy place. பரிசுத்த தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். Now இப்பொழுது you are sick. நீங்கள் வியாதியா இருக்கிறீங்க. கேன்சர், கொரோனா, diabetes, சக்கரை வியாதி, tumor, கட்டிகள், infection, தொற்று நோய்கள், whatever it is. அது என்னவா வேணா இருக்கட்டும். You are praying. You are praying. உங்க மூளை இருக்குது. You are praying. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You are crying. நீங்க அழுது பார்க்கறீங்க. Healing not happening. ஆனால் சுகம் நடைபெறவில்லை. Why? ஏன் தெரியுமா? He is not blind. அவர் கண்ணு தெரியாதவர் இல்ல. He is not deaf. அவர் காது கேட்காதவர் இல்ல. His hand is not shortened. அவருடைய கைகள் உங்களை தொட முடியாதபடி குறுகி போகவில்லை. Shall I demonstrate it? நான் அதை உங்களுக்கு ஒரு செயல்முறையா காட்டட்டுமா? When you are crying, நீங்கள் கதறும்போது the Rapha Jehovah the healer, யெகோவா ரப்பா பரிகாரியாகிய கர்த்தர், Christ the hope of glory, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரே அந்த கிறிஸ்து, the wonder making miracle working God, அற்புத அடையாளங்களை செய்கிற பலத்த கிரியைகளை நடப்பிக்கிற தேவ ஆவியானவர், the Alpha and the Omega, அல்பாவும் ஒமேகாவானவர், the Savior, the healer, the baptizer with the fire of Holy Spirit and the coming King, ரட்சகரும் பரிகாரியும் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவரும் வரப்போகிற ராஜாதி ராஜாவுமாகிய கிறிஸ்து, wonderful counselor, mighty God, eternal Father, the Prince of Peace, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. Where is he? அவர் எங்கே இருக்கிறார்? Not in Mount Sinai. அவர் ஏதோ சீனாய் மலையில இல்ல. He is in you. அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். Where is he? அவர் எங்கே இருக்கிறார்? He is in the spirit. அவர் உங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். He is in the most holy place. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். The King of the King, ராஜாதி ராஜா, the Lord of the Lord, கர்த்தாதி கர்த்தர், the righteous judge, நீதியுள்ள நியாயாதிபதி, the Lion of the tribe of Judah. யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர். When you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது, when you fast, நீங்கள் உபவாசிக்கும்போது, when you cry, நீங்கள் கதறும்போது, he stand from his chair, அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார். and he is coming. அவர் உங்களை தொட வருகிறார். From the most holy place, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து he must enter into the holy place. அவர் அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும். This holy place is the door for the king to enter in. இந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே ராஜாதி ராஜா உட்பிரவேசிப்பதற்கு ஒரு வாசலா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When the most holy God, the high godly God is coming from his spirit, the most holy place, when he comes to step into this holy place, மகா பரிசுத்தமுள்ள தேவன் ராஜாதி ராஜா அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து அடி எடுத்து வைத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருவதற்கு முயற்சி செய்யும்போது he cannot enter in. அவர் காலடி எடுத்து வைக்க முடியல. Why? ஏன் தெரியுமா? This holy place இந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்குதே became unholy place. அது ரொம்ப அசுத்த ஸ்தலமா இருக்குது. He is the owner of your body, he is the owner of your soul, he is the owner of your spirit. அவர்தான் உங்கள் சரீரத்துக்கு எஜமானர், உங்கள் ஆத்துமாவுக்கு உரிமையாளர் அவர்தான், உங்கள் ஆவிக்கு சொந்தக்காரர் இயேசு ஒருவரே. But ஆனால் you rented out this place without his permission. You opened door for devil to come, and he came with all his product created in his factory, and he made this place his godown.
ஆனால் உங்க சரீரத்துக்கு சொந்தக்காரராக உரிமையாளராகிய அவருடைய அனுமதி இல்லாமலேயே நீங்கள் உங்கள் ஆத்துமாவை சாத்தானுக்கு பிசாசுக்கு அவனுக்கு வாடகைக்கு விட்டுவிடுவீர்கள். அவன் தன்னுடைய தொழிற்சாலையில உற்பத்தி செய்த சகல விதமான சரக்குகளை கொண்டு வந்து உங்கள் ஆத்துமாவை நிறைத்து அதை ஒரு குப்பை கூலமாக்கி தன்னுடைய கோடவுனாக மாற்றிவிட்டான். இப்பொழுது அந்த ஆத்துமா சாத்தானுடைய கூடாரமாக மாறிவிட்டது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. You need a healing, உங்களுக்கு சுகம் தேவையா? a breakthrough, உங்களுக்கு ஒரு திருப்பம் தேவையா உங்க வாழ்க்கையில? a financial deliverance, ஒரு பொருளாதார உயர்வு தேவையா? a marriage, ஒரு திருமண தடை மாறணுமா? a settlement, உங்க வாழ்க்கை செட்டில் ஆகணுமா? a new job. ஒரு புதிய வேலை வேண்டுமா? Nothing is happening. ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. There is a breach in the track. ஏனென்றால் அந்த வழித்தடத்திலே ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. There is a breach in the track. தண்டவாளத்திலே ஏதோ ஒரு விரிசல். There is a gutter in the runway. ஓடுதளத்திலே ஒரு குண்டும் குழியுமான பாதிப்பு இருக்கிறது. The holy God, பரிசுத்தமுள்ள தேவன், the holy one of Israel, இஸ்ரவேலின் பரிசுத்தர், he is not far away. அவர் எங்கோ தொலைவில் இல்லை. He is in you. அவர் உங்களுக்குள் தானே இருக்கிறார். But ஆனால் you locked him up inside the most holy place. அவரை பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயே வைத்து பூட்டு போட்டு விட்டீர்கள். He is ready to touch you. அவர் உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். There is no compromise. அவர்கிட்ட எந்த சமரசமும் இல்லை. This holy place இந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே became unholy place. அது அசுத்த ஸ்தலமாக மாறிவிட்டது. The king must come from his throne, from your spirit, from this place, and enter into the holy place and come and touch the body. அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய உங்கள் ஆவியிலிருந்து ராஜாதி ராஜா எழுந்து வந்து அவர் பரிசுத்த ஸ்தலமாகிய உங்கள் ஆத்துமாவை தொட்டு உங்கள் சரீரத்தை தொட வேண்டும். The God who raised him up from the dead dwells in you. With that spirit, he will heal your mortal bodies. It is written in Romans. ரோமர் 8:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புத்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருக்கிற அந்த ஆவியினாலே அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When this holy God is coming, அந்த பரிசுத்த தேவன் வரும்போது something is hidden. அங்கே ஏதோ ஒன்று தடையாயிருக்கிறது. As Achan said, ஆகான் சொன்னது போல I looked, அவன் பார்த்தான், I saw, கண்டான், coveted, இச்சித்தான், took, எடுத்துக்கொண்டான், hide it, புதைத்து வைத்தான். hidden it. புதைத்து வைத்தான். He carries fire. அவர் அக்கினியை சுமக்கிறவர். He carries fire in his eyes. அவர்களுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையான கண்கள். You can hide your wife. நீங்க உங்க மனைவிக்கு மறைக்கலாம். You can hide your husband. உங்க கணவருக்கு மறைக்கலாம். You can hide your parents. உங்கள் பெற்றோருக்கு மறைத்து வைக்கலாம். You can hide your pastor. உங்க பாஸ்டர் கூட நீங்க மறைக்கலாம். But you cannot hide God who carries fire in his eyes. Everything is open and naked for him. அக்கினி ஜுவாலை போல கண்களுடையவர்களாய் எங்கும் உலாவி வருகிற அவருடைய கண்களுக்கு எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிற அவருடைய பார்வைக்கு நீங்கள் எதையும் மறைத்து வைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. He saw. அவன் கண்டான். What he saw? அவன் எதை பார்த்தான்? Adultery. அவர் எதை பார்க்கிறார்? விபச்சாரத்தை பார்க்கிறார். He saw fornication. வேசித்தனத்தை பார்க்கிறார். He saw uncleanness. அசுத்தத்தை பார்க்கிறார். He saw lewdness. பேராசையை பார்க்கிறார். And he saw idolatry. காம விகாரத்தை பார்க்கிறாரு. He saw sorcery. விக்கிரக ஆராதனை பார்க்கிறார். பில்லி சூனியத்தை பார்க்கிறார். He saw hatred. பகைகளை பார்க்கிறாரு. He saw contentions. விரோதங்களை பார்க்கிறாரு. Jealousies. வைராக்கியங்களை பார்க்கிறாரு. Outbursts of wrath. கோபங்களை பார்க்கிறாரு. Selfish ambitions. சண்டைகளை பார்க்கிறாரு. Dissensions. பிரிவினைகள், heresies, மார்க்கபேதங்கள், envy, பொறாமைகள், murders, கொலைகள், drunkenness, வெறிகள், rivalries, களியாட்டுகள், and unforgiveness. மன்னியாமை. That are the products of devil. இதெல்லாம் சாத்தானுடைய சரக்கு. That are the deeds of flesh. அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். Devil came. பிசாசு வரான். You permitted him. நீங்க அவனுக்கு அனுமதி கொடுத்தீங்க. As you go to see a sick person in the hospital, you buy 2 kilograms of orange, 5 kilograms of apples, some grapes. That is the way. When devil visits his place, because you gave your place, his place, when he comes, he will bring the listed things and he will dump there. He will make you a holy place, God's place,
as his godown. நீங்க மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நோயாளியை பார்க்க போகும்போது 5 கிலோ ஆப்பிள், 2 கிலோ ஆரஞ்சு, திராட்சை பழம் எல்லாம் வாங்கிட்டு போகிறீர்களா? அப்படித்தான் பிசாசு உங்ககிட்ட வரும்போது அவனுடைய இடத்தை நீங்க உங்க இடத்தை அவனுடைய இடமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த இடத்தை அவன் பார்க்க வரும் பொழுது தன்னுடைய சரக்குகளாகிய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் கொண்டு வந்து உங்க ஆத்துமாவில் நிரப்பி அதை அவனுடைய கோடவுனாக மாற்றி விடுகிறான். He can touch your body and afflict your body. அவனால உங்க சரீரத்தை தொட முடியும், அதை பாதிப்படைய செய்ய முடியும். He can enter into your holy place, that is your soul. உங்கள் ஆத்துமா என்கிற பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து அதை கரைப்படுத்த முடியும். But he cannot enter into the most holy place. ஆனால் உங்கள் ஆவி என்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவனால் ஒரு காலும் நுழையவே முடியாது. Hallelujah. Hallelujah. My brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, you heard a long list of things which is dumped there. நீங்க அங்கே குவிக்கப்பட்டிருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளுடைய பட்டியலை கேட்டீர்கள். That place has to be filled with love. அந்த இடம் ஆவியின் கனிகளாகிய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். Filled with joy. சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டும். Filled with peace. சமாதானத்தால் நிரப்பப்பட வேண்டும். Filled with long suffering. நீடிய பொறுமையினால் நிரப்பப்பட வேண்டும். Kindness. தயவினால் நிரப்பப்பட வேண்டும். சாந்தத்தினால் நிரப்பப்பட வேண்டும். Faithfulness. விசுவாசத்தால் நிரப்பப்பட வேண்டும். Gentleness. சாந்தத்தால் நிரப்பப்பட And வேண்டும். self control. இச்சையடக்கத்தால் நிரப்பப்பட வேண்டும். But that is replaced and made it as the godown of devil. ஆனால் இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டிய உங்கள் ஆத்துமாவோ மாம்சத்தின் கிரியைகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. Holy Spirit is in you. ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். It's not activated. It is not working. ஆனாலும் காரியங்கள் ஒன்று நடைபெறுவதில்லை. You have a phone. உங்களுக்கு ஒரு போன் இருக்குது. When you put a phone inside, when you put a SIM inside your phone, நீங்க இந்த போன்ல ஒரு சிம்மை போடும்போது the company which provided you the SIM card, they must activate it. Then only you will get a signal. Then only you can make calls and receive calls. நீங்கள் போட்டிருக்கிற அந்த சிம்மை உங்களுக்கு கொடுத்த அந்த நிறுவனம் இருக்கிறதே, அது அந்த சிம்மை செயல்பாட்டுக்கு உட்படுத்தினால்தான் உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கினுடைய இணைப்பு கிடைக்கும். அப்பொழுதுதான் நீங்க மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியும், உங்களுக்கு வருகிற அழைப்பை பெற முடியும். You have a phone. உங்ககிட்ட ஒரு போன் இருக்குது And a SIM is there. அதுக்குள்ள சிம் இருக்குது. If the SIM is not activated, you cannot make it. நீங்கள் அந்த சிம்மை செயல்பாட்டுக்கு கொண்டு வராவிட்டால், இயக்கப்படாவிட்டால் நீங்க அதனால பயனடைய முடியாது. You will never get a signal. உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. That is what is happening in many Christians' life, and Holy Spirit is in you. He made your body the temple, and He is there. No flow, no healing, no moves, no peace, no joy. Nothing is happening because these two places you rented out. You gave permission to devil, and you are complaining against the ministers of God, putting blame upon God. But you must understand that this is the thing which is happening and stopping. Made the breach in the railway track, made a gutter in your runway. அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. உள்ள சிம் இருந்தாலும் வேலை செய்யாத போன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. நமக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார், நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். ஆனாலும் அவருடைய அசைவில்லை, அவருடைய கிரியைகள் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை, சுகம் இல்லை, அற்புதங்கள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமா சரீரம் இந்த இரண்டு பகுதிகளையும் தேவனுக்கு சொந்தமாக இருக்க வேண்டியதை நீங்க பிசாசுக்கு வாடகை கொடுத்து விட்டீர்கள். அவனுடைய சரக்குகளால் நீங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆவியானவர் உள்ளே இருந்தாலும் அவர் கிரியை நடப்பிக்க முடியவில்லை, வாழ்க்கையை மாற்றமில்லை. ஜெபித்து உபவாசித்து என்ன செய்து பார்த்தாலும் ஒரு மாற்றம் நடக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Putting away lie. பொய்யை களைந்து. Hallelujah. Hallelujah. When you lie, நீங்கள் பொய் பேசும்போது you give legal right to devil. பிசாசுக்கு நீங்கள் சட்டபூர்வ உரிமையை கொடுக்கிறீர்கள். When you run after the product of this world and devil, you are giving a legal right to control you. இந்த உலகத்தினுடைய சரக்குகளுக்கு பின்னாலே பிசாசினுடைய கிரியைகளுக்கு பின்னாக நீங்க செல்லும் பொழுது பிசாசுக்கு நீங்கள் சட்டபூர்வமான உரிமையை கொடுப்பதோடு அவன் உங்கள் வாழ்வை ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுக்கிறீர்கள். There is bitterness in your heart about your husband. உங்க மனதிலே உங்க கணவரை குறித்த கசப்பு இருக்கிறது. There is unforgiveness in your heart about your wife. உங்க மனைவியின் மேல ஒரு மன்னிக்க முடியாத வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. You are expecting a miracle. ஆனா நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க. You are expecting a healing. ஒரு சுகம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. I'll write and give you. நான் உங்களுக்கு எழுதி தரேன். It will never happen. நிச்சயமா நடக்காது. You are wasting your time. நீங்க உங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. You are wasting the place also. நீங்க இந்த இடத்தையும் வீணடிக்கிறீங்க. You can come to the church every Sunday. நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலாம். You can go back. நீங்க அப்படியே திரும்பி போகலாம். You are coming to go back. நீங்க வர்றதே திரும்பி போறதுக்காக தான். Not to receive anything. எதையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல.
My brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, why I preach it? நான் ஏன் இதை பிரசங்கிக்கிறேன்? Come and hear my testimony. நீங்க வந்து என்னுடைய சாட்சியை கேளுங்க. What I faced, you should not face. நான் சந்தித்த அந்த போராட்டங்கள் நீங்கள் சந்திக்க கூடாது. What happened to my life, it should not come to pass in your life. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த துர்சம்பவங்கள் உங்களுக்கு நிகழக்கூடாது. What happened to my dear wife, என்னுடைய அன்பு மனைவிக்கு நிகழ்ந்தது, that should not happen to you. அது உங்களுக்கு நேரிடக்கூடாது. What happened to my children's mother, என்னுடைய பிள்ளைகளுடைய தாய்க்கு நேரிட்டது, that should not happen to you. அது உங்களுக்கு நடக்கக்கூடாது. What happened to my 1.5-year-old son and my 7-year-old daughter, என்னுடைய 1.5 வயது மகனுக்கும் 7 வயது மகளுக்கும் நடந்த அகோரங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாது. that should not happen to அது you. உங்களுக்கு நடக்கக்கூடாது. That is why I left everything behind and traveling and preaching this good news. ஆகவே தான் நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த வேதாகமத்தை ஏந்து கொண்டு இந்த நற்செய்தியை உலகமெங்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Make sure you are attending today evening. தயவு செய்து இந்த மாலை வருவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். I never asked to come in for some particular sessions, only for evening. நான் இதுவரைக்கும் வந்த எந்த கூட்டத்துக்கு நீங்க வராதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைய மாலை கூட்டத்தை நான் உங்களுக்கு வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து வாருங்கள். Amen. ஆமென். Listen, my brothers and sisters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க. Achan ஆகான் became the reason for the failure of Israel. முழு இஸ்ரவேலுடைய தோல்விக்கு காரணமாக மாறினான். All the burden is on the shoulder of Joshua, the appointed person. தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவனாக யோசுவாவின் மேல முழு பொறுப்பும் சுமத்தப்பட்டிருந்தது. And just as Joshua and all the Israel came to Achan, யோசுவாவும் முழு இஸ்ரவேலரும் ஆகானை கண்டுபிடித்து அவனிடத்தில் வந்தார்கள். arrested him. அவனை கைப்பற்றினார்கள். You come to Joshua 7:24-26. யோசுவா 24 இருந்து 26 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். Then Joshua and all Israel with him took Achan the son of Sarah, the silver, the garment, the wedge of gold. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும், According to Indian law, IPC, Indian Penal Code, இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி if somebody steals something, யாராவது ஏதாவது ஒரு பொருளை திருடி விட்டால் that person will be arrested. அந்த நபர் கைது செய்யப்படுவார். And the stolen things will be found out. அந்த திருடப்பட்ட களவாடப்பட்ட பொருள் மீட்கப்படும். And they will be produced in the court. அதை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பிப்பார்கள். Court will decide the punishment according to the gravity of the mistake. அவன் செய்த குற்றத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் அவனுக்குரிய தண்டனையை விதிக்கும். That is Indian law. அது இந்திய தண்டனை சட்டம். That is the law of many lands. அதுதான் பல நாடுகளில் பின்பற்றப்படுகிற சட்ட But நடைமுறை. here is a different law. ஆனால் இங்கே தேவராஜ்யத்தினுடைய சட்டம் வேறு. He has stolen 3 things. அவன் 3 பொருட்களை திருடினான். He is supposed to be arrested. அவன் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். He had been arrested. அவன் கைது செய்யப்பட்டான். Stolen 3 things. 3 காரியங்களை திருடினான். Babylonian mantle, பாபிலோனிய சால்வை, gold, பொன், silver. வெள்ளி. They caught it. அவங்க கைப்பற்றினார்கள். Picked it. அதை எடுத்துக்கொண்டார்கள். Listen. கவனிங்க. Listen. நல்லா கவனிங்க. The story is not finishing there. அதோடு காரியம் முடிவடைந்து விடவில்லை. Children of God, தேவ பிள்ளைகளே, lend your ears. உங்கள் காதுகளை கொடுத்து கூர்மையாக கவனித்து கேளுங்கள். What is happening? என்ன நடந்தது? His sons, அவனுடைய குமாரர்கள், What they did? அவர்கள் என்ன செய்தார்கள்? his daughters, ஆகானுடைய குமாரத்திகள் என்னதான் தப்பு செஞ்சாங்க? his oxen, அவனுடைய ஆடு மாடுகள் என்ன செய்தது? his donkeys, அவனுடைய கழுதைகள் என்ன செய்தது? his sheep, அவனுடைய ஆடுகள் என்ன செய்தது? His tent. அவனுடைய கூடாரத்தில் என்ன தவறு? ஒரு தகப்பன் போதும், ஒரு மகன் போதும், ஒரு தாய் போதும், ஒரு மாமனார் போதும், ஒரு மாமியார் போதும், முழு குடும்பம் நாசமாகிறதுக்கு ஒரு ஆள் போதும். ஒரு எல்டர் போதும், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் போதும், ஒரு அசோசியேட்டட் பாஸ்டர் போதும், ஒரு வர்ஷிப் லீடர் போதும், ஒரு யங்ஸ்டர் போதும். வாலிப தம்பிமாரே தங்கச்சிமாரே, நீண்ட 20 வருஷம் 10,000கணக்கான குட்டிகளை கல்லூரியில் டீச் பண்ண ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பிரின்சிபல் உங்கள் முன்பதாக நிற்கிறேன். உங்கள் வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்தது அந்த காலத்தில் நான் கவுன்சிலிங்கில் இருந்தவர். குடும்ப கோர்ட்டில் டைவோர்ஸுக்கு வருந்தவரை கவுன்சில் பண்ணுறதாய் இருந்தால் எனக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கவுன்சில் பண்ணியால் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்போ உலகமெல்லாம் அந்த ஊழியம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐ நோ யுவர் லைஃப் 20 years. I have seen your life. I have handled your life. கடந்த 20 ஆண்டுகளாக நான்
அநேக கல்வித்துறையில் இருந்ததினால அநேக வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறேன், ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு வருகிற தம்பதிகளுக்கு ஒரு குடும்ப ஆலோசகராக இருந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையை துல்லியமாக பார்த்தவன். என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன். Even though I am standing there, the message, the major portion of the message is coming to you, my dear young sons and daughters. நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் இந்த செய்தியினுடைய பிரதானமான பகுதி அருமையான வாலிப தம்பி தங்கைகளே உங்களுக்காக. What is in your holy place? உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்னவெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது? What is hidden from your God? உங்கள் தேவனிடமிருந்து மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருப்பது என்ன? What is hidden from your father and mother poured out their life to bring you up? உங்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு தங்களுடைய வாழ்வையை ஊற்றி தியாகம் செய்தார்களே அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமல் என்னவெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது? What is hidden from your pastor? உங்க போதகருக்கு தெரியாமல் என்னவெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது? Hallelujah. Hallelujah. Now இப்போ Achan was arrested. ஆகான் கைது செய்யப்பட்டான். Gold, silver and mantle is taken. வெள்ளும் அந்த சால்வையும் வெள்ளியும் பொன்னும் கைப்பற்றப்பட்டது. The story is not finishing there. ஆனா அதோட கதை முடியல. His sons, அவனுடைய குமாரர்கள், his daughters, அவனுடைய குமாரத்திகள், his oxen, அவனுடைய his donkeys, அவனுடைய காளைகள், his ஆடுகள், sheep, கழுதைகள், his tent, அவனுடைய கூடாரம், and all that he had. அவனுக்கு உள்ள யாவையும் பிடிக்கப்பட்டது. யாவையும் பிடிக்கப்படுறதுக்கு ஒரு ஆள் போதும். எல்லாம் அழிவதற்கு ஒரே ஒரு ஆள் போதும். ஒரு சபையோட பேரு கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும். ஒரு சபையினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் போதும். ஒரு குடும்பத்தின் பெயரை கெடுத்ததுக்கு ஒரு ஆள் போதும். ஒரு குடும்பத்தின் பெயரை நாசமாக்குவதற்கு ஒரு ஆள் போதும். இந்த புது வருஷத்துல நான் வேற எந்த மெசேஜ் ரீச் பண்ணணும்? இதை விட இந்த புது ஆண்டுல நான் வேற என்ன செய்தி உங்களுக்கு சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. Listen. கவனிங்க. Finally his tent. கடைசியாக அவனுடைய கூடாரம் உட்பட. You lost your house. உங்க வீட்டை நீங்க இழந்துட்டீங்க. Lost gold. பொன்னை இழந்தீங்க. Your vehicles. உங்க வாகனத்தை இழந்தீங்க. Your land. உங்க நிலத்தை இழந்தீங்க. Everything is gone out. எல்லாமே உங்க கையை விட்டு போயிடுச்சு. It must come back. அது திரும்ப வந்துதான் ஆக வேண்டும். வரணுமா? Breach in the truck, gutter in the runway. தண்டவாளத்துல விரிசல், ஓடு பாதையில பழுது. Must be repaired and settled. அது பழுது பார்க்கப்பட வேண்டும், சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டும். Now Bible says, இப்ப வேதம் சொல்லுகிறது, and they brought them to valley of Achor. அவனை ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு வந்தார்கள். And Joshua said, அங்க யோசுவா சொன்னான், why have you troubled us? நீ எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன? The Lord will trouble you this day. இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். So all the Israelites stoned him with the stones. அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து, and they burned them with fire after they had stoned them with the stones. அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி, all of them stoned at them. எல்லாரும் அவன் மேல கல்லெறிந்தார்கள். They died. அவன் செத்து போனான். Then they put fire. அவர்கள் அக்கினியில அவனை சுட்டெரிக்கும் போது, then they put fire upon them. அவங்க மேல தீய வைக்கும் போது, it became ashes. அது சாம்பலாய் போயிரும். Again they stoned. திரும்ப கற்குவியலால் மூடினார்கள். It became a heap of stones. அது ஒரு கற்குவியலாய் ஒரு மலை போல சூழ் எழும்பியது. You listen the process. நீங்க அந்த செயல்முறையை கவனிச்சீங்களா? Stoned and killed. முதல்ல கல்லெறிஞ்சு கொன்னாங்க. Put fire. அதுக்கப்புறம் அவனை சுட்டெரிச்சாங்க. Made a memorial or monument, we could say in that way. நாம அப்படி சொல்லலாம், ஒரு நினைவு தூண் மாதிரி அதை எழுப்பினார்கள் என்று கூட சொல்லலாம். It is a warning for the next generation to see. Don't play with the consuming fire. Do not be an instrument of devil and challenge God. ஏனென்றால் அது வரும் தலைமுறைக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு நினைவு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. பட்சிக்க அக்கினி நிலத்தில் விளையாடாதீர்கள், அவருடைய பிசாசினுடைய தூதுவனாக மாறி தேவனுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள் என்பதற்கு ஒரு எச்சரிப்பாய் அது. Then they raised over him a great heap of stones, still there to this day. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். So the Lord turned from the fierceness of his anger. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். Therefore the name of the place has been called the valley of Achor to this day. அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். What is stopping your blessing? உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்வது எது? God is in you.
தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், Holy Spirit in you, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், healing in you. சுகம் உங்களுக்குள்ள இருக்குது. That is what I preached today morning. It is in your hand. அதைத்தான் இன்று காலை முதல் ஆராதனையில பேசினேன். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க கைகளிலேயே இருக்கிறது. It's not working. ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குது. You could not touch his hand நீங்க உங்க கரத்தால தொட முடியல. because he is in the Holy Spirit, most holy place. ஏனென்றால் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறார். உங்களால வெளியில இருந்து அசுத்தத்திலிருந்து அவரை தொட முடியல. When you touch நீங்க தொட்டா through your prayer, உங்க ஜெபத்தின் மூலமாக, through your fasting, உங்க உபவாசத்தின் மூலமாக, through your praise, உங்க துதியின் மூலமாக, through your worship, உங்க ஆராதனை மூலமாக he must touch you. நீங்க தொட்டால் அவர் உங்களை தொடுவார். That must be handed over and transfer. அவருடைய கையில் இருக்கிறது உங்க கைக்கு மாற்றப்படும், பரிமாற்றம் செய்யப்படும். But you couldn't. ஆனா உங்களால அதை செய்ய முடியல. Why? ஏன்? A curtain came, a நடுவுல wall ஒரு came திரை, in between. ஒரு தடுப்பு சுவர் நிக்குது. I preached a different message today morning. இன்னைக்கு காலையில நான் பேசின செய்தி முற்றிலும் வித்தியாசமானது. This is a different message. ஆனா இந்த இரண்டாவது ஆராதனை செய்தி முழுவதும் வித்தியாசமானது. But the theme, ஆனா செய்தியினுடைய சாரம், many people are coming to the church. அநேக சபைக்கு வருகிறார்கள். They hear the same sermon. அதே பிரசங்கத்தை திரும்ப கேட்கறாங்க. They are in the part of the worship and praise. அவங்க துதி ஆராதனையில எல்லாம் பங்கு பெறுகிறார்கள். But some people coming and they don't receive anything. They go back as they come here. எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே செய்தி தான் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர் வந்த மன்னமாகவே எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி போகிறார்கள். What is the reason? அதுக்கு காரணம் என்ன? The breach, வாழ்க்கையில விரிசல், the gutter. தண்டவாளத்தை ஓடுபாதையில் பழுது. Are you ready to remove it today? இன்று காலையில அந்த பழுதை நீக்குவதற்கு, அந்த தடைகளை அகற்றுவதற்கு நீங்க தயாரா? Now you came to know what is hindering the flow of Holy Spirit. ஆவியானவருடைய போக்க உங்க வாழ்க்கையில தடை செய்யறது எதுன்னு இப்ப நீங்க கத்துட்டீங்க. Why you couldn't hear the soft voice of Holy Spirit? ஏன் ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை உங்களால கேட்க முடியல? Why you couldn't see what is in the reserve of God? தேவனுடைய பொக்கிஷ சாலையில உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவைகளை ஏன் உங்களால பார்க்க முடியல? Your spiritual eyes are blinded, your spiritual ears are closed. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, காதுகள் அடைபட்டிருக்கிறது. Shall I pray for you? இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? Shall I pray for the fire to come and sanctify? Shall I pray to Holy Spirit to come and uproot whatever is not from Him's life? இப்பொழுது பரிசுத்த அக்கினி வந்து உங்களை பட்சிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் வந்து அவரிடத்தில் வராத எந்த சரக்குகள் உங்கள் வாழ்க்கையிலே அடைத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் வேரோடு பிடுங்கி எடுக்கும்படி ஆவியானவரை உங்கள் மத்தியிலே நான் அழைக்கலாமா? Are you ready to? I will help you to pray. I will lead you in the prayer. நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நான் உங்களை ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். If you want to cry, நீங்க கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல ஒப்புரவாகணும்னா, if you want to scream, நீங்க கதறி கூக்குரலிட்டு அவரை நோக்கி கூப்பிடணும்னா, you have the freedom. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. Don't control. யாரும் நீங்க உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. Don't think that your neighbor could help. பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பாத்துருவாங்களோ, அவங்க ஏதாவது செய்வாங்களோன்னு நினைக்காதீங்க. Only Holy Spirit. ஆவியானவர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். Only Holy Spirit. ஆவியானவர் மட்டும்தான் உதவ He முடியும். is ready to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். The word is preached. வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Holy Spirit is ready to move. ஆவியானவரும் அசைவாட ஆயத்தமா இருக்கிறார். Invite him. அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். Ask forgiveness. மன்னிப்பு கேளுங்க. Ask forgiveness. அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. Ask him to uproot whatever is not from him. அவரிடத்தில் வராதவைகள் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மண்டி கிடக்கிறதோ அதையெல்லாம் அவர் வேரோடு பிடுங்கி எடுக்கணும்னு அவரை கேளுங்க. Whatever wrong agreement you made with the devil be cancelled and kick him out, push him out. பிசாசோடு என்னென்ன தவறான உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு காலையில இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணப்பட்டு அவனை நீங்க எட்டி உதைத்து உங்க வாழ்க்கையை விட்டு மூர்க்கமாய் வெளியேற்றி விடுங்கள். Ask Jesus to cleanse that place with his holy blood. உங்களுடைய அந்த ஆத்தும பகுதிகளை, சரீர பகுதியை அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படி அவரை கேளுங்கள். Ask Holy Spirit to send his holy fire to sanctify you. அவர் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த அக்கினியை அனுப்பி உங்களை சுத்திகரிக்கும்படி கேளுங்கள். Then பிறகு the shutter of this dam will be opened. அப்பொழுது ஆசீர்வாதத்தினுடைய அணையின் மதகுகள் திறக்கப்பட்டு பெரு வெள்ளமாய் பாயும். That dry ground, அந்த பரண்ட நிலம் is going to be filled and overflowed. அது நிரப்பப்பட்டு பொங்கி பிரவாகிக்கிற பெருவெள்ளமாய் மாறும். Stand on your feet. எல்லாரும் எழும்பி நிற்போம். Stand on your feet. எல்லாரும் எழும்பி நிற்போம். Let your eyes be closed. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். I am going to pray. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். Mighty miracles are going to happen. பலத்த அற்புதங்கள் இப்பொழுது நடக்க போகிறது.
He is ready to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. Please தயவு செய்து do not control. உங்களை கட்டுப்படுத்தாதீங்க. If you want to scream, நீங்க அப்படியே கூச்சலிட்டு கதறணும்னு நினைச்சீங்கன்னா do it. தயவு செய்து விடுதலையோடு அதை செய்யுங்க. Don't look at the people who are on the stage. மேடையில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. Only you and God. நீங்களும் கர்த்தரும் மட்டும். You and Holy Spirit. நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும். Hallelujah. Hallelujah. Let your eyes be closed. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். Let your ears be opened. உங்க காதுகள் திறந்திருக்கட்டும். Hallelujah. Hallelujah. Pray. ஜெபம் பண்ணுங்க. Ask forgiveness. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. Lord, ஆண்டவரே, we heard the word. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்டோம். We heard the word. உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். We heard your voice. ஆண்டவரே, உங்களுடைய குரலை கேட்டோம். Today, இன்று I came to know நான் அறிந்து கொண்டேன். what is stopping my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்வது எது என்று நான் புரிந்து கொண்டேன். What is hindering my healing. என்னுடைய சுகத்துக்கு தடையா இருப்பது எது. What is not blessing my marriage. என்னுடைய திருமணம் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். Why that marriage is not happening. ஏன் இன்னும் திருமணம் நடக்காமல் தடைபடுகிறது என்று Why that door is shut. ஏன் எனக்கு வாசல்கள் அடைபட்டிருக்கிறது. I heard it, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நான் கேட்டு புரிந்து கொண்டேன். Lord, ஆண்டவரே, you made me your temple. நீர் என்னை உம்முடைய வாசஸ்தலமாக ஆலயமாக மாற்றி இருக்கிறீர். But unknowingly, ஆனால் அறியாமல் I gave a place to devil. பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். And he came to my body and my soul and he possessed that place and he put to that place his godown, Lord. ஆண்டவரே, அவன் என்னுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆக்கிரமித்து உள்ளே நுழைந்து அதை தன்னுடைய கோடவுனாக மாற்றி தன்னுடைய சரக்குகளை கொண்டு வந்து குவித்து விட்டான். Forgive me, Lord. ஆண்டவரே, என்னை மன்னியும். Speak what we speak. நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்ய விரும்புறீங்களோ, ஆண்டவர்ட்ட பேச விரும்புறீங்களோ, மனம் திறந்து சொல்ல விரும்புறீங்களோ, தங்குதடை இல்லாம பேச ஆரம்பிங்க. Speak what we speak. நாங்க சொல்றதை நீங்க திரும்ப சொல்லுங்க. Lord, ஆண்டவரே, forgive me. என்னை மன்னியும். I did a mistake. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். Holy Spirit, ஆவியானவரே, you are in me. நீர் எனக்குள்ளே வாழ்கிறீர். I made you helpless to help me. ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு உதவி செய்ய முடியாதபடி உங்களை நாங்க அடைத்து வைத்து விட்டோம். I gave permission to devil. நான் பிசாசுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து விட்டேன். I opened a door through the sin. பாவத்தின் வழியாக அவனுக்கு வாசலை விசாலமாய் திறந்து வைத்து விட்டேன். Your word says the blood of Jesus cleanses us from all the sins. ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ரத்தம் எல்லா பாவங்கள் நீங்க எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளதாய் இருக்கிறது. Jesus, இயேசுவே, cleanse me with your holy blood. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். Holy Spirit, ஆவியானவரே, sanctify me. என்னை சுத்தமாக்கும். Devil, பிசாசே, I gave you a legal right. கடந்த காலத்திலே நான் உனக்கு சட்டப்பூர்வ உரிமையை கொடுத்திருந்தேன். Now I came to know the truth. ஆனால் இப்பொழுதோ நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். You came to steal, kill and destroy. நீ திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறாய். Devil, பிசாசே, my God has forgiven me. என்னுடைய ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். I surrender before him, before his word which is preached this morning. நான் அவருக்கு முன்பாகவும் இந்த காலை வேளையிலே பிரசங்கிக்கப்பட்ட அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு முன்பாகவும் என்னை 100% அர்ப்பணிக்கிறேன். Devil, பிசாசே, whatever legal rights I gave you, உனக்கு நான் கொடுத்த சட்டப்பூர்வ உரிமைகள் எதுவாக இருந்தாலும், whatever permissions I gave you, உனக்கு நான் கொடுத்த அனுமதி எதுவாக இருந்தாலும், I cancel it. நான் இப்பொழுதே அதை ரத்து செய்கிறேன். I gave you a hand. நான் உனக்கு கை கொடுத்திருந்தேன். I lose it. இப்பொழுதே நான் அதை துண்டிக்கிறேன். I push you out. உன்னை உதைத்து வெளியேற்றுகிறேன். I kick you out. உன்னை உதைத்து வெளியே தள்ளுகிறேன். My body is the temple of Holy Spirit. என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற ஆலயமாக இருக்கிறது. Out. வெளியேறு. Say, open your mouth. வாயை திறந்து சொல்லுங்க. Get out. பிசாசே, வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. Out. வெளியேறு. Out from my. வெளியே. Out. போடியே. Out.
வெளியே போ. out from my soul, என் ஆத்துமாவை விட்டு வெளியேறு. out from my body. என் சரீரத்தை விட்டு வெளியேறு. Lose your hold. உன்னுடைய பிடிகள் உடைக்கப்படுவதாக. I command you, get out. நான் கட்டளையிடுகிறேன், போ வெளியே. I break your power. உன் வல்லமையை முறிக்கிறேன். I push you out. உன்னை உதைத்து வெளியேற்றுகிறேன். I kick you out. எட்டு உதைத்து உன்னை வெளியே அனுப்புகிறேன். Devil, பிசாசே, I curse you. உன்னை சபிக்கிறேன். I curse you. சபிக்கிறேன். Out. போ வெளியே. Out. போ வெளியே. Out. போ வெளியே. Out. போ வெளியே. Out. வெளியேறு. Out. வெளியேறு. Out. வெளியேறு. Out. வெளியேறு. Every demon can come out. எல்லா பிசாசும் வெளியேறட்டும். Devil, wherever you are, பிசாசே, நீ எங்க இருந்தாலும் I come after you with the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உனக்கு எதிர்த்து வருகிறேன். Out. வெளியேறு. Out. வெளியே வா. Lose your hold. உன்னை கட்டுகள் உடைக்க. Lose your hold. உன் கட்டுகளை உடைக்க. Lose your hold. கட்டுகளை உடைக்க. Lose your hold. கட்டுகளை உடைக்க. Out. வெளியேறு. Out. வெளியேறு. Come out. வெளியேறு. Come out. வா வெளியே. Come out. வா வெளியே. Come out. வா வெளியே. Every yokes be broken. எல்லா நுகங்களும் முறியட்டும். Every chains be broken. எல்லா சங்கிலிகள் கட்டவிழ்ந்து போகட்டும். Power of witchcraft. பில்லி சூனிய வல்லமை. Power of sorcery. மந்திரவாத Be வல்லமை. destroyed. அழிக்கப்படுவதாக. Be destroyed. அழிக்கப்படுவதாக. Spirit of bondage. எல்லா அடிமை கட்டுகளின் ஆவி. Come out. வா வெளியே. Come out. வா வெளியே. Every curses எல்லா சாபங்கள் be destroyed அழிக்கப்படுவதாக. by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தாலே. Every chains. எல்லா சங்கிலிகள். Every chains எல்லா be சங்கிலிகள் broken. தெரிப்புண்டு Be போகட்டும். broken. தெரிப்புண்டு I போகட்டும். command healing. சுகத்தை Let கட்டளையிடுகிறேன். the people be healed. ஜனங்கள் சுகமடைவார்களாக. People be healed. சுகமடைவார்களாக. People be healed. சுகமடைவார்களாக. People be delivered. விடுதலை அடைவார்களாக. Be delivered. விடுதலை உண்டாகட்டும். Be delivered. விடுதலை உண்டாகட்டும். Be liberated. கட்டுகள் Be முறியட்டும். liberated. விடுதலை உண்டாகட்டும். Blind eyes be opened. குருட்டு கண்கள் திறக்கட்டும். Blind eyes be opened. குருட்டு கண்கள் திறக்கட்டும். Deaf ears be opened. குருட்டு காதுகள் திறக்கட்டும். Let the dumb speak. ஊமை பேசட்டும். In the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில். Mighty name of Jesus. வல்லமையுள்ள நாமத்தில். Headaches be moved out. Headaches be moved out. தலைவலிகள் விலகட்டும். Migraine headaches be healed. ஒற்றை தலைவலி விலகட்டும். Brain tumors be healed. மூளையில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Every unwanted tumor எல்லா தேவையில்லாத சதை வளர்ச்சி be healed. சுகம் Be அடைவதாக. vanished. மறைவதாக. Infection in the ears காதுகளில் இருக்கிற தொற்று கிருமி தொற்று be healed. சுகமாகட்டும். Sinusitis be healed. சைனஸ் பிரச்சனை மாறட்டும். Unnecessary growth in the nostrils vanish right now. நாசியிலே காணப்படுகிற தேவையற்ற சதை வளர்ச்சி In- இப்பொழுதே மறையட்டும். Infection in the mouth be healed. வாயில் இருக்கிற கிருமி தொற்று மறையட்டும். Thyroid be healed. தைராய்டு சுகமாகட்டும். Blocks in the heart be healed. இருதய அடைப்பு அற்புதமாய் சுகமாகட்டும். Let the lungs receive healing. நுரையீரலிலே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். Stomach be healed. வயிற்று பகுதியிலே சுகம் உண்டாகட்டும். Ulcers be healed. குடல் புண்கள் சுகமாகட்டும். Gastritis be healed. வாயு பிரச்சனை மாறட்டும். Pancreas be healed. கணையம் சுகமாகட்டும். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தில். Every sick be healed. எல்லா வியாதிகளும் மறையட்டும். Kidney stone be healed. சிறுநீரக கல் இப்பொழுதே வெளியேறட்டும். Let the kidneys function normal in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறுநீரகங்கள் சீராய் இயங்கட்டும். Every cancerous virus come out. எல்லா கேன்சர் கிருமி வாவளைய. Every negative medical reports be cancelled. டாக்டர்களுடைய அபாயகரமான மருத்துவ அறிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் அற்புத அறிக்கையாய் மாறுவதாக. Spinal cord be healed. முதுகு தண்டுவடத்திலே சுகம் Back உண்டாகட்டும். pain move out. முதுகு வலி மறையட்டும். Knee pain be healed. மூட்டு வலிகள் மறையட்டும். Spirit of arthritis come out. முடக்குவாத ஆவியே வாவளைய. Lose your hold. உன்னை கட்டுகளை முறிக்கிறேன். Spirit of barrenness come out. மலட்டு தொன்மையின் ஆவியே வாவளைய. Come out. வாவளைய. Come out. வாவளைய. Let the womb be touched. இப்பொழுதே கர்ப்பங்கள் Be தொடப்படுவதாக. healed. சுகம் உண்டாகட்டும். Varicose vein be healed. சுருண்ட நரம்புகள் சீராகட்டும். Bleeding piles be healed. உதிர போக்கு நிறைந்த மூல வியாதி மறையட்டும். Every blood issues be healed in the name of Jesus. எல்லா உதிர போக்கின் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். Shut doors be opened. அடைபட்ட வாசல்கள் திறக்கட்டும். Let there be new jobs. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். Whoever are waiting for a new job, let them receive appointment in the mighty name of Jesus. யாரெல்லாம் புதிய வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள் வருவதாக.
Whoever are waiting for a new admission for higher studies, let it be released in the mighty name of Jesus. யாரெல்லாம் மேற்படிப்புக்காக அட்மிஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வழிகள் திறப்பதாக. Let there be marriages in the families. குடும்பங்களிலே திருமணங்கள் கைகூடி வரட்டும். Divorces be nullified. விவாகரத்தை இயேசுவின் நாமத்தினாலே ரத்து செய்கிறோம். Broken families be restored in the mighty name of Jesus. உடைபட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. Every yokes of devil be broken. எல்லா பிசாசின் நுகங்களும் முறிக்கப்படுவதாக. Father, பிதாவே, send your holy fire. உம்முடைய பரிசுத்த அக்கினியை அனுப்புவீராக. Send your holy fire. பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. Let the fire fall here. அக்கினி விழட்டும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி receive receive பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி 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 receive a fire. அக்கினி fire அக்கினி fire அக்கினி fire அக்கினி fire அக்கினி fire. அக்கினி. It is falling. விழுகிறது Falling. விழுகிறது. Receive விழுகிறது. receive அக்கினி receive அக்கினி receive அக்கினி receive பரிசுத்த receive அக்கினி receive. பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி. Don't stop, don't stop, don't stop. நிறுத்தாதீங்க Put your நிறுத்தாதீங்க. hands, put your hands, நல்ல கரத்தை தட்டி. put your hands, கரங்களை தட்டி. put your hands. Receive, receive, பெற்றுக்கொள். receive, receive. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Be healed, சுகம் உண்டாகட்டும். be delivered, விடுதலை be உண்டாகட்டும். restored குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில்